श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। ஆழ்வார் திருமகளாராய் மதுர கவியாழ்வார் யதிராஜராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசியையும் இந்த உலகோர் குறைப்போ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். உபதேச ரத்தின மாலையிலே 20ஆம் பாட்டை அனுபவிக்க இருக்கிறோம். ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் மதுரகவியாழ்வார் எதிராசராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசியையும் இந்த உலகோர் குறைப்போம் யாம் என்பது பாசுரம். கீழே 5 பாசுரங்களாலே பெரியாழ்வாருடையவும் திருப்பல்லாண்டுடையவும் ஏத்தத்த சாதித்தருளினார் மணவாள மாமுனிகள். இப்பாசுரம் தொடக்கமாக ஆண்டாள் மதுரகவிகள் எம்பெருமானார் இவர்கள் மூவரை ஒன்றாக ஒரு சேர வைத்து இந்த பாசுரம் தொடக்கமாக ஆரம்பிக்கிறார். இவர்கள் மூவரையும் ஒன்றாக பாடினதற்கு காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கீழே அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் என்று தொடங்கினார். வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மை மண்ணுலகோர் தாமறிய ஈதென்னு சொல்லுவோம் என்று காட்டியருளினார். அந்த கிரமத்திலே ஐப்பசியில் ஓணம் என்று தொடங்கி பெரியாழ்வார் பரியந்தமாக ஐப்பசி மாதம் தொடக்கமாக கடைசியாக ஆனி மாதம் பரியந்தமாக இந்த 11 திருவவதார கிரமத்தை அற்புதமாக திருவவதார திருநக்ஷத்திரங்களை அற்புதமாக சாதித்தருளினார். ஆனால் இங்கே ஆண்டாள் மதுரகவியாழ்வார் எதிராசர் என்கிற எம்பெருமானார் இவர்கள் மூவருடைய அவதார கிரமத்தை சொல்ல வேணும் என்று பிரதிஜை பண்ணி அருள்கிறார். இப்பாசுரத்தாலே இவர்கள் மூவரையும் சேர்த்து சொல்லுவதற்கு காரணம் என்ன என்னால் 11 பிரதம பர்வனிஷ்டர்கள், இவர்கள் மூவரும் சரம பர்வனிஷ்டர்கள். அதாவது பகவானை பத்தினவர்கள் பிரதம பர்வனிஷ்டர்கள், ஆச்சாரியனை பத்தினவர்கள் சரம பர்வனிஷ்டர்கள். அப்போ பிரதம பர்வனிஷ்டர்களும் காட்டிலும் சரம பர்வனிஷ்டர்களுக்கு ஏத்தம் அதிகம் என்று காட்டப்படுகிறது. ஸ்ரீராமாயணத்திலே 4 புருஷர்கள் பகவான் 4 தத்துவங்களை வெளியிடுவதற்காக 4 புருஷர்கள் அவதரித்தனர் என்று காட்டப்படுகிறது. பெருமாள் இன்னான் சொன்னதை இன்னான் கேட்டான், பெரியவர் சொன்னதை சிறியவர் கேட்டார் என்பதை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக என்ன பண்ணினான்? ராமபிரானாக அவதரித்தான். அடுத்தது விசேஷ தர்மமான சேஷத்துவம் கைங்கரியம் என்கிற தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக
பகவானுக்கு அடிமைப்பட்டவன் நான், இந்த ஆத்மா. அவனுக்கு கைங்கரியம் பண்ணுதலே இந்த ஆத்மாவுக்கு பிரயோஜனம் என்பதை நிலைநிறுத்துவதற்காக பகவானுக்கு பின்பிறந்தவனாக, ராமனுக்கு பின்பிறந்தவனான இளைய பெருமாள் திருவவதாரம். இப்போ பிருஷ்டதட்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணா அனுஜகாமகா என்று பெருமான் பின்னாலே போனான் என்று காட்டப்படுகிறது. பவாம்ஸ்து சா வைதேகியா கிரீஷானுஷரம்சதே அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று அனைத்தையும் நானே செய்வேன் என்று அடிமை செய்வதற்காகவே காட்டுக்கு சென்றான். ஆகையால் கைங்கரியம் என்பதை நிலைநிறுத்துவதற்காக இளைய பெருமாளுடைய அவதாரம். அதேபோல சேஷிக்கு ஆன அடிமைகள் செய்ய வேண்டும், சேஷி உகந்த அடிமைகளை செய்ய வேண்டும். அப்போ பகவான் நினைவின் பின்தொடர்ந்து சென்றவன், பாரதந்திரியத்திலே நிலை நின்றவன், அவன் நினைவின் பின்தொடர்ந்து சென்றவன் பரதாழ்வான். அவன் இவர்கள் இருவரை விட ஏத்தம் பெற்றவன் பரதாழ்வான். ஆருரோக ரதம் ஹிருஷ்டஹா என்று காட்டப்படுகிறது. மிகவும் சந்தோஷத்தோடு அந்த பாதுகைகளை தூக்கி கொண்டு தலையிலே வைத்து கொண்டு ரதத்திலே ஏறினான். ஏன் என்ன சந்தோஷம்? ராமன் தான் நாட்டுக்கே வரலையே திருப்பினால். அவனுக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னால், அவனுடைய பாரதந்திரியம் என்கிற ஸ்வரூபம் பிழைத்ததே என்கிற சந்தோஷம். பெருமாள் வரவில்லை என்னாலும் அவன் பாதுகைகளை கொடுத்து அவன் நியமனமடியாக நாம் இருக்கும்படியாக பண்ணினானே என்று சந்தோஷம். அப்போ அது பரதாழ்வானுடைய ஏத்தம். கச்சதா மாதுல குலம் அந்த ஸ்லோகத்தில் காட்டப்படுறது சத்ருக்னாழ்வான். பரதேன பரதன் பின்னால சென்றான். தனிய நாள் பார்க்கல. பரதாழ்வான் தன்னுடைய மாமாவின் கிரகத்துக்கு சென்றபோது பரதாழ்வானுக்கு நாள் குறிக்கப்பட்டதே வழிய சத்ருக்னாழ்வானுக்கு இந்த நன்னாளிலே புறப்பட வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. பரதன் எப்பொழுது போனானோ அப்பொழுதே போனான். பின்னால் ஒரு வேலைக்காரனோடு போனான். பரதாழ்வானை தவிர்ந்த இன்னொன்றை அடியாதவனாக இருந்தான். ராமசௌந்தர்யமும் கூட தனக்கு ஸ்வரூபஹானியாக அமையும் என்று நினைத்தான். பரத கைங்கரியத்துக்கு தடையாக ராமனுடைய அழகும் அமையும் என்று ராமபிரானையும் பார்ப்பதில்லை என்று இருந்தான். அப்படியானால் என்ன அர்த்தம் அப்படின்னால், அதுதான் சரமபர்வ நிட்டை பாகவதர்களிடத்திலே ஈடுபட்டிருந்தது. அப்படி 4 பேர். அதனால் சத்ருக்னாழ்வானுக்கு ஏத்தம் அதிகம். அதே போல இவர்கள் மூவருக்கும் மற்ற ஆழ்வார்களை பார்க்கிற போது இவர்கள் மூவருக்கும் இருக்கிற ஏத்தம் என்ன அப்படின்னால், அதுதான் ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசர் என்று காட்டப்படுகிறது. ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் உடைய ஏத்தம் என்ன? அதாவது திருப்பாவையினுடைய அவதாரிகையில் பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமாக காட்டுகிறார். தேகாத்மாபிமானிகளுக்கும் ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் ரிஷிகளுக்கும் பர்வத பரமாணு ஓட்டை போரும். ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசி பெறும். ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் அத்தனை வாசி பெறும். பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் அத்தனை வாசி பெறும். அதாவது ஆண்டாளுடைய ஏத்தம் தெரியணும்னா நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம தேகத்தையே ஆத்மா என்று நினைக்கக்கூடியவர்கள். தேகத்துக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. தேகத்துக்கு வாட்டம் ஏற்பட்டாதான் நமக்கு மன கட்டமாயிடுறது. ஆனால் பகவத் கைங்கரியம் ஒரு நாள் கிடைக்குது, இன்றைக்கி இல்லைன்னா இந்த நாளைக்குன்னு ஆகிடுறது. அப்போது தேகமே ஆத்மானு நினச்சிட்டுருக்கோம். நமக்கும் ஆத்மாவினுடைய உண்மை நிலையை பார்த்தவர்களான ஆழ்வார்கள், அதாவது ரிஷிகளுக்கும் நம்ம அணுவை போல இருக்கோம், ரிஷிகள் பர்வதத்தை போல இருக்கார்கள். அந்த ரிஷிகளோ தங்களால் கேட்டு பெற்ற ஞானம் அவர்களுக்கு, ஆனால் ஆழ்வார்களுக்கு மயர்வர மதிலம் அருளப்பெற்ற ஞானமாகையாலே ஆழ்வார்களை பார்க்கிற போது ரிஷிகள் அணுவாக இருக்கிறார்கள், ஆழ்வார்கள் பர்வதமாக இருக்கிறார்கள். ஆழ்வார்கள் தங்களுடைய வாழ்ச்சியிலே நோக்காக இருந்தார்கள், தங்களுடைய ஆத்மாவின் வாழ்ச்சியிலே நோக்காக இருந்தார்கள். ஆனால் பெரியாழ்வாரோ பகவான் நன்னார்க்கணும்னு பார்த்தார். மங்களாசாசன பரத்வத்தினாலே பெரியாழ்வார் ஏத்தம் பெற்றவராக இருந்தார் மற்ற ஆழ்வார்களோட.
ஆனால் பகவான் தானா இருக்கணும்னு பார்த்தாரே வழிய பாகவதர்கள் என்ன அவர்கள் வரைக்கும் போனவள் ஆண்டாள். கூடியிருந்து கொளிர்ந்து என்ன ஒருத்தி வரவில்லை என்னாலும் நான் கண்ணனிடத்திலே செல்ல மாட்டேன் என்று இருந்தவள் அப்படிப்பட்ட ஆண்டாள். அவள் எந்த நிலையிலே இருந்தாள் என்று சொன்னாள். இவள் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று இருந்தவள். பகவானை நினைத்து தூது விடுகிறாள், எல்லாம் பண்ணுறா ஆண்டாள், நோன்பு நோக்கிறாள் எல்லாம். ஆனால் நாச்சியார் திருமொழியிலையும் சரி, இந்த திருப்பாவையிலையும் சரி, பெரியாழ்வாருடைய சம்பந்தத்தை இட்டே தன்னை நிரூபகமாக கொள்கிறாள். பட்டர்பிரான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே, வில்லிபுத்தூர் கோன் கோதை என்னெல்லாம் காட்டி ஆண்டாள் காட்டுகிற மற்றொரு அற்புதமான விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை வல்லபரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே என்ன இருந்தவர்கள். எப்படி இருந்தாள் அப்படின்னால், இந்த கண்ணன் எனக்கு நான் அவனை பிரார்த்திக்கிறேன், நான் அவனை வணங்குகிறேன், எனக்கு வர வேண்டாம், அதுக்கு வரவே வேண்டாம். ஆனால் இந்த கண்ணனை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும், இந்த கண்ணனை எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும். எப்படி அப்படின்னால், நான் ஒன்றும் வேண்டாம், எங்கள் தகப்பனார் பூச்சூடவாராயின்னு கூப்பிடுவார், காப்பிடவாராயின்னு கூப்பிடுவார். அப்படி இருக்கிற எங்கள் தகப்பனார் அப்படி கூப்பிட்டாரே ஆனால் கண்ணன் ஓடுவான், அப்போ பார்த்துக்கிறேன். என்ன அர்த்தம்? ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று இருந்தவள். விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே என்று இருந்தவள். இப்போ திருப்பாவையினுடைய முடிவிலும் கூட அவள் ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டுத்தான் முடிக்கிறாள். இது ஆண்டாளுடைய நிலை. தேவுமத்தரியேன் குருகூர் நம்பி பாவினின்னிசை பாடித்திரிவனே என்று ஆழ்வாரை தவிர மற்றொருத்தரை அறியாதவராக எழுந்தொழியிருந்தவர் மதுரகவி ஆழ்வார். தேவுமத்தரியேன் என்று இருந்தவர். அதே போல அந்த மதுரகவி ஆழ்வார் அவரையும் சேர்த்து, அதனால்தான் மணவாள மாமனிகள் மதுரகவி சொற்படியை நிலையாக பத்துவம்னு காட்டுகிறார். மதுரகவி சொற்படின்னு என்ன அர்த்தம்? அந்திமோபாய நஷ்டர் அப்படின்னு காட்டப்படுகிறது. அபகத மதமானைர் அந்திமோபாய நஷ்டைகி, மணவாள மாமனுடைய அடியவர்கள் ஆச்சாரியாபிமே அபிமானமே உத்தாரகம் என்று இருக்கக்கூடியவர்கள் என்று காட்டப்படுகிறது. அது எங்கிருந்து வந்தது? மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றவர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார் மணவாள மாமுனிகள். அப்போ மதுரகவியாழ்வார் அவர் சொல் என்ன அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று காட்டினது. உண்டபோது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை சொல்லுபவர்கள் 10 பேர் உண்டீரே, 10 பேர் இருக்காளாம். சிவஜனபோன்றத்தில் காட்டுற ஒரு விஷயம். அவர்களை சிரித்திருப்பார் ஒருத்தர், அவளை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிற ஒருத்தர். யாருனால் மதுரகவி ஆழ்வார். திடீர்னு பாகவதர்கள்னுவா, திடீர்னு பகவான்னுவா, எனக்கு பகவானே வேண்டாம் பாகவதர் அப்படின்னு சொன்னவர், ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னவர் மதுரகவி ஆழ்வார். இத்திராசரும் மாறன் அடிபணிந்துய்ந்த விராமானுசன் என்று காட்டப்படுகிறது. எது யமுனை துறைவன் கதிபத்துடைய விராமானுசன், எதுகெட்கிறைவன் யமுனை துறைவன் கதிபத்துடைய விராமானுசன் என்று காட்டப்படுகிறது. அப்படி எம்பெருமானாரும் சரமபருவ நிஷ்டையிலே மிகவும் ஊன்னி இருந்தார். இவர்கள் மூவரும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் ஆண்டாள் பிராட்டியினுடைய அவதாரம், பூமி பிராட்டியினுடைய அவதாரம், திருவவதாரம். அதே போல திருவடியினுடைய திருவவதாரம் இந்த மதுரகவி ஆழ்வார். இவை இரண்டுமே குரு பரம்பரா பிரபாவத்திலே அறியக்கூடும். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ய ததப்பரம் பலபத்ர திருத்தீயஸ்து கலௌ கஷ்டித் பவிஷ்யதி என்கிற ரீதியிலே பார்க்கிற போது
கலவு ராமானுஜ ஸ்மிருதாக என்று காட்டப்படுகிறது. கலியுகத்திலே ஆதிசேஷனே எம்பெருமானாராக அவதரித்தார். அப்படிப்பட்ட எம்பெருமானார் அவர் யதிராசர் என்று காட்டப்படுகிறார். ஆக ஆதிசேஷனுடைய அபராவதார பூதர். அப்போது ஆதிசேஷனுடைய அபராவதார பூதரான எம்பெருமானார், திருவடியினுடைய அபராவதார பூதர் என்று சொல்லப்படுகிற இந்த மதுரகவியாழ்வார், இதேபோல பூமி பிராட்டியினுடைய அபராவதார பூத்தை பூமி பிராட்டியே ஆண்டாளாக அவதரித்தாள் என்று காட்டப்படுகிறது. இவர்கள் மூவருடைய ஒரு தன்மை ஆச்சாரியாபிமானம்ன்றதுனால ஒன்றாக சேர்த்து அனுபவிக்கிறார். ஆழ்வார் திருமகளார் என்று காட்டுகிறார். என்ன ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரியாழ்வாருடைய திருமகளான ஆண்டாள், பூமி பிராட்டியாருடைய திருவவதாரமாக அம்சமாக அவதரித்தவள். பிராட்டி ஸ்ரீ ஜனகராஜனுடைய திருமகளாக அவதரித்தார் போலே இவள் தானும் பெரியாழ்வார் திருமகளாராக அவதரித்தாள். அயோனிஜராக இரே, இவளும் அயோனிஜராக அவதரித்தார், அவரும் அயோனிஜராக அவதரித்தார். சீதா பிராட்டி வேந்தர் குலத்தின் உதித்தவள், இவளோ வேயர் குலத்தில் உதித்தவள். ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள். தென்குருகூர் நகர் நம்பிக்கு ஆளுரியனாய் என்னும் அவருடைய பாட்டையே தான் பாடிக்கொண்டு பாவி நின்னிசை பாடித்திரிவனே என்று காட்டினதனாலே மதுரகவியாழ்வார் யதிராசர், எதிகட்கு நாதராக இருக்கக்கூடியவர், எதிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர். இப்படி ஏற்றத்தையுடைய இவர்கள் மூவரும் வந்துதித்த இந்த ஜகத்திலே தோன்றினவர்கள், உதித்தவர்கள் என்று காட்டப்படுகிறது. அப்போ இவர்கள் இருவரும் இதிலே பார்க்கிற போது நம்மாழ்வாரிடத்திலே மிகவும் ஈடுபட்டவர் மதுரகவியாழ்வார். மேவினேன் அவன் பொன்னடி மேன்மையே, மாறன் அடிபணிந்துய்ந்த இராமானுசன் என்று காட்டப்படுகிறது. இவர்கள் இருவருமே ஆழ்வாரிடத்திலே மிகவும் பிராவண்யராக இருந்தவர்கள். ஆக யதிராசர் இவர்கள் மூவரும் வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசியை, இதனுடைய ஏற்றத்தை இந்த ஜகத்துக்கெல்லாம் சொல்லப் போகிறேன். இந்த உலகோர் குறைப்போம், இந்த ஜகத்துக்குள்ள மந்தமதிகளுக்கும் எட்டும்படியாக ஆண்டாள் தொடக்கமாக அவதரித்தருளின இவர்கள் மூவருடைய அந்த ஏத்தத்தை பிரபாவத்தை சொல்லப்போகிறேன் என்று பிரதிஜ்ஞை பண்ணுகிறார் இந்த பாசுரத்தினாலே மணவாள மாமுனிகள். அடுத்த பாசுரத்தை நாளை அனுபவிப்போம்.